அவங்க எதனால விஜயண்ணனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க ஒரு ஆக்டர், அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, அவங்களோட ரசிகர்கள். அதனால தளபதி வந்தா தளபதிக்கு தான் போடுவாங்க. அவங்க ரசிகர்கள்லாம் அவங்க பாடுற பாட்டுலாம் பிடிச்சிருக்கும், அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆயிட்டுனா நாங்க தளபதிக்கு தான் போடுவோம். தளபதி தான் மாசு தான், தளபதி தான் கெத்துனா. வேற எதுவும் காரணம் இருக்கா அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக? ஏன்னா அவர் பாட்டு நல்லா பாட்டு பாடுவாங்க, நடிப்பாங்க, ஒரு அழகா இருக்காரு, அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. அப்படியா? அவர் வாய்ப்பு கொடுக்கலாம். கொடுக்கலாம். நாங்க 18 வயசு ஆயிட்டுனா நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னா. ஓகே, போடுவாங்கண்ணா. ஓட்டு அதெல்லாம் அவங்க போட்டுருவாங்க. நம்ம ரசிகர் தான் வரும். நம்ம போட்டுருவாங்க, எல்லாருமே போட்டுருவாங்க. வேற எவ்வளவு கலப்படம்னா நம்ம எல்லா ரசிகருக்கு தான் போடுவோம். ஓட்டுலாம் கண்டிப்பா போடுவோம். தலைவருக்கு தான் நம்ம ஓட்டே போடுவோம். அவர் பிரச்சனை இல்ல, அவர் வரணும். அதான் விஜய் மாதிரியே வர யாரும் இல்ல, அவரு தான் வரணும். தலைவர் தான் வரணும். விஜய் தான் இந்த ஊருக்கே வரணும். 2027 அவர் தானே சிஎம். அவர்தான் தலைவர். விஜய் தான் நம்மளுக்கு விஜய் தான் தலைவர். விஜய் தான் அவர் தான் இந்த ஊருக்கே அவர் தான் வரணும். நான் சொல்றேன், இப்ப இந்த ஊருக்கே அவர் வரணும். தலைவரே விஜய் தான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவ ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொள்ளை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே புகைவாள் ஒரு புலியே உயர் புனமேறிய தமிழா என்று முழங்குகிறார். அன்னப்படகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். திங்குற பகைவன் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். தாய் தமிழ் உறவினர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி இந்த தமிழகத்தில் ஒரு எழுச்சி புரட்சி செய்ய வந்த ஒரு கட்சி. இது கட்சி அல்ல, சேவை நோக்கத்தோடு, பொதுமக்களுக்கு சேவை நோக்கத்தோடு, லாப நோக்கம் இல்லாமல் சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த கட்சி நம் நாட்டிற்கு இப்பொழுது மிகவும் முக்கியமான கட்சி. 2024ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்று நாம் முன்னேற வேண்டும். அண்ணன் சொல்றது மாதிரிதான் நம்மளை பத்தி அவ்வளவு விமர்சனங்கள் வரும். சீமான் அதை செய்கிறார், சாட்டை துரைமுருகன் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறார். அதெல்லாம் கிடையாது. அண்ணன் சொல்ற ஒரே ஒரு கோட்பாடு, என்ன கோட்பாடு? விமர்சனத்தை உரமாக்கு, உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு என்ற கோட்பாட்டை ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு ஒன்றுதான், அது நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றா